அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல நவம்பர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம். மேஷத்துக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில டிராவல் பண்ணுவார். அதிசார பயிற்சியை போன மாதத்துல மேற்கொண்டு இப்போ கடகத்துல குரு டிராவல் ஆயிட்டு இருக்காரு, உச்ச குருவா இருக்காரு. அடுத்தது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது பிளஸ் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், அதே போல 7ஆம் இடத்துல சூரியன் உச்ச அமைப்புல இருப்பாரு. செவ்வாய் புதன் காம்பினேஷன் நமக்கு அஷ்டமத்துல இருக்கும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த மாதத்துல இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. அதாவது குரு வக்ரம் ஆரம்பம் அப்படிங்கிறது கரெக்டா 11ஆம் தேதி நிகழ ஆரம்பிக்க போது அதிசாரமா வந்த அந்த குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து உச்ச குரு வக்ர குருவா மாறுறாரு. பிளஸ் பின்னோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிக்க போறாரு. எனவே குரு வக்ரம் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மந்த்ல ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதனை தொடர்ந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அதுவும் மிக மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது வக்ரத்துல இருக்கக்கூடிய சனி மேஜரா ட்ரபிள் கொடுக்கிறது இல்ல. அதுலயும் மேஷம் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா மேஷத்துக்கு இப்போ 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியில விரய சனி நடந்துட்டு இருக்கு. அதுல வக்ர சனி உங்களுக்கு யோகம். ஆனா இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு சில குழப்பங்களுக்கான அறிகுறிகளை காமிக்குது. ஆனா இது மாதத்தோட கடைசியில ஏற்படுறதுனால இந்த மாதம் நமக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா நகர்ந்துடும். அதே போல இந்த மாதத்துல சூரியனோட நகர்வு 16ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருக்கும். அதனை தொடர்ந்து 9ஆம் தேதி புதன் வக்ரமா ஆக ஆரம்பிச்சிருவாரு. வக்ரம் ஆகிற அந்த புதன் பகவான் 29ஆம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆயிடுவாரு. 16ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுவாரு. இதுதான் இந்த நவம்பர் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இந்த மாதத்துல மிக முக்கியமான ஒரு நகர்வு அப்படின்னா குரு வக்ரம் பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி. இது ரெண்டையும் நம்ம முக்கியமா நம்ம கவனிக்கணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த நவம்பர் மந்த்துக்கான கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷனை நம்ம டீடைலா பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நம்ம பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா நகர்ந்துரும். உடைய ஜாப், பிசினஸ், உடைய கெரியர், உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நீங்க யோசிக்கிற விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா நகர்ந்துரும். செகண்ட் ஹாஃப்ல குரு வக்ரம், அதாவது 11ஆம் தேதி குரு வக்ரம் ஆயிடுவாரு. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா உச்ச குரு வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனுங்கிற அமைப்புக்கு வந்துருவாரு. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரான ஏதாச்சும் ஒரு சில சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நவம்பர் மந்த்ல. அடுத்தது நம்ம பாக்குறது 7.5 சனி ரீஸ்டார்ட் ஆகுது. விரைய சனி இப்போ ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு உத்தியோகத்தையே டோட்டலா சேஞ்ச் பண்றது அல்லது தொழிலையே டோட்டலா சேஞ்ச் பண்றது, இப்படி ஏதாச்சும் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். எனவே அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல உங்களுடைய செலவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால பரவாயில்லங்கிற அமைப்புக்கு எடுத்துட்டு வந்துடும். இருப்பினும் விரைய சனி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறதுனால செலவு தாறுமாறா இருக்கும். ஆல்ரெடி செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு. இப்போ விரைய சனி ரீஸ்டார்ட் ஆகுறதுனால பொருளாதார தேவைகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நுணுக்கங்களை பயன்படுத்தி எப்படிலாம் நம்ம தேவையில்லாத தண்ட விரைச்சலை குறைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவுக்கு நம்ம வரணும். அதுல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு எப்படியோ ஒரு வகையில நம்மள பொருளாதாரத்தை அப்படியே புரட்ட வச்சு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும். அதை நினைச்சு நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையில பயன்படுத்தணும். நம்ம சம்பாதிக்கிறோம், அது அப்படியே ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புற கதையை அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு கண்ட்ரோலே இல்லாம ஓடிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு விரக்தி வந்துடும். பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல வெறுப்பு வந்துடும். அல்ல நம்ம சம்பாதிக்கிற விஷயத்தை நம்ம கெயின் பண்ற அந்த மணியை சரியான விஷயங்கள்ல புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால கடன் வாங்குறது இந்த மாதத்துல நல்லதுதான். நல்ல ஆரோக்கியமான கடன் வாங்குங்க. நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குங்க. நல்ல சுபகாரியங்கள், சுப மாற்றங்கள், சுப விரைய செலவுகளை பண்ணுங்க. ரொம்ப நாளா ஏதாச்சும் நீங்க பிளான் பண்றீங்க, வீட்டுல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், குடும்பத்துல ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது உங்களுடைய லைஃப்ல ஏதாச்சும் முக்கியமான சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு மணி ப்ராப்ளமா இருக்கு, கடன் வாங்கலாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா தாராளமா அதை ப்ரொசீட் பண்ணுங்க. சுப விஷயங்களுக்காக கடன் வாங்குறது நல்லது. ஏதாச்சும் ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு கடன் வாங்குறது நல்லது. சம்பாதிக்கிற பணம் கடனாக போனாலும் அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோங்கிற ஒரு நிறைவை கொடுத்துரும். பொதுவா விரேஷன் என்ன பண்ணுனா தண்ட விரை செலவு அதிகமா இழுத்து விடும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை உங்களை ஈடுபட வைக்கும். எனவே அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க. அது உங்களுக்கு சுபத்துவமான வளர்ச்சியை கொடுத்துரும்.
அடுத்தது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து சுபத்துவ நிலையில இருக்காரு, அதுவும் உச்ச நிலையில இருக்காரு. பிளஸ் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரனுடைய நகர்வும் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்களை நீங்க மேற்கொள்ளலாம். திருமண முயற்சிகளை நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் குளறுபடி எல்லாம் விலகும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து திருமணம் ஆனவர்களுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன உளைச்சல், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகும். பிளஸ் வந்து இந்த மாதத்துல சூரியன் உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மேல கோபம் இல்லாம அவங்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் சூரியன் நமக்கு 5ஆம் அதிபதி உச்சமாகிறது நல்லதுதான். வாழ்க்கை துணையால ஆதாயம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இருந்த குறைகள்லாம் நிவர்த்தி ஆகிறது. அதுலயும் சுக்கிரனும் வந்து ஆட்சி ஆகிற அமைப்பு. எனவே வாழ்க்கை துணையுடைய அந்த பூர்ணமான சப்போர்ட்லாம் அந்த மாதத்துல கிடைக்கும். இருப்பினும் கோபத்தன்மை இல்லாம செயல்படுறது நமக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்த செவ்வாய் 8ல இந்த மாதத்துல நான் முக்கியமா வான் பண்ற விஷயம் ஹெல்த். மாதத்துல குரு வக்ரமானதற்கு பிறகும் சரி, பிளஸ் வந்து பார்த்தோம்னா சனி வக்ர நிவர்த்தி ஆனதற்கு பிறகும் சரி, உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில சிரமங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா செவ்வாய் அஷ்டமத்துல போய் மாட்டிக்கிறாரு. செவ்வாய் வந்து இந்த மாதத்துல எந்த நகர்வும் பண்ணல, அஷ்டமத்துல ஆட்சியா இருக்காரு. எனவே ஹெல்த் ரீதியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடுமாற்றங்கள் வரலாம். குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனை, உணவு முறைகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, நீங்க வந்து இந்த நேரத்துல கெடுதலான உணவுகள் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜங்க் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல காரசாரமான உணவுகள்லாம் குறைச்சுக்கோங்க. ரொம்ப அதீதமான கெடுதலை விளைவிக்கக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய பழம், காய்கறிகள் இது சார்ந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிறு சார்ந்த விஷயம், நெஞ்செரிச்சல் சம்பந்தப்பட்ட விஷயம், கழிவு நீக்க உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வருது, உடைய பிரைவேட் பார்ட்ல ஏதாச்சும் சிரமங்கள் வருது. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் இந்த மாதத்துல. அடுத்தது நம்ம பாக்குறது புதன் இந்த மாதத்துல அஷ்டமத்துல வக்ரமா இருப்பாரு. சோ புதன் வந்து 6ஆம் அதிபதி, அவர் போயிட்டு அஷ்டமத்துல அமர்றது விபரீத ராஜயோக அமைப்பு கொடுக்குது. அதனால திடீர் பொருளாதார வரவுலாம் இருக்கும். நீ எப்பயோ சேர்த்து வச்சிருந்த பணம், எப்பயோ நீங்க இன்சூரன்ஸ் அல்லது வந்து எப்பயோ அந்த எல்ஐசில போட்டு வச்சிருக்க பணம் அதெல்லாம் இப்போ கிளைம் ஆகும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கு. ஓரளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதார வரவு, திடீர் மாற்றம் இதெல்லாம் சுபத்துவமா இருக்கு. ஆனா இந்த மாதத்துல உடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் பிளஸ் வந்து பொருளாதாரத்துல கடன் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல உறவு நிலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன், மூத்த மருமகள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த அந்த மாதத்துல குரு 4ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறதுனால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது கல்வி. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. 9ஆம் தேதியே வந்து புதன் வந்து வக்ரம் ஆயிடுவாரு. பிளஸ் வந்து சூரியன் 16ஆம் தேதி போயிட்டு புதனோட இணைஞ்சிருவாரு. அஷ்டமத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். இருப்பினும் 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடுமாற்றங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. படிப்புல கவனம் செலுத்த முடியாத அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலி சனியுடைய 10வது பார்வை நமக்கு 9ஆம் இடத்துல பதியும். எனவே தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கல்வி, தந்தை சார்ந்த விஷயம், உடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓவரால் அந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறது மேஷத்துக்கு ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம்லாம் கொஞ்சம் தாமதமாகும். குழந்தை பாக்கியத்துக்கான அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. இருப்பினும் சூரியன் உச்சமா இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஒரு சிலருக்கு மட்டும். ஆனா ஓவரா பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல. சனி இயல்பு நிலைக்கு திரும்புறது நான் ஒரு குற்றமா பாக்குறேன். நிறைய அலைச்சலை கொடுத்துரும். இவ்வளவு நாள் ஓகே, இவ்வளவு நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்ட்டை கொடுத்துருக்கும். ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ரொம்ப அதிகமான அலைச்சல் இல்லாம ஓரளவுக்கு ரிலாக்ஸா டிராவல் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனை கொடுத்துருக்கும். இப்போ மீண்டும் 7.5 சனியில விரை சனி ரீஸ்டார்ட் ஆகுறதுனால இப்போ வந்து அலைச்சல், தேவையில்லாத மன உளைச்சல், பணம் சார்ந்த எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தூக்கம் இல்லாத இரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நவம்பர் மந்த்ல டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்க, இந்த அலைச்சல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். முக்கியமா நான் சொல்றது ஹெல்த், அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. மற்ற விஷயம்லாம் வருது போகுது, அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்ல. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அதுல நீங்க சக்சஸ் ஆயிட்டாலே போதும். ஹெல்த்தை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து அதுல ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் அறுவடை பண்ணிட்டாலே போதும். மற்ற விஷயத்தெல்லாம் மேஷம் ஈஸியா சமாளிச்சிடுவாங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தி டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு இன்னும் சுபத்துவமான வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.